நான் இன்று உங்களுக்குச் சொல்லப்போகும் கதை ஒரு சிறிய வீட்டில் நடந்த ஒரு இனிய நாளைப் பற்றி. அந்த நாள் சாதாரண நாளாகத்தான் தொடங்கியது. ஆனால் அந்த நாள் முடிவில் அந்த குடும்பம் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. அன்பும் ஒற்றுமையும் சேர்ந்து இருந்தால் எந்த வேலையும் மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்று. அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் எப்போதும் சிரிப்பும் சத்தமும் இருந்தது. காலையில் சூரியன் மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே வந்தபோது அந்த வீடு ஒரு புதிய நாளை வரவேற்றது. அந்த நாள் ஒரு சிறப்பு நாள். அந்த வீட்டில் ஒரு சிறிய மாற்றம் நடந்தது. வழக்கமாக சமையல் செய்யாத ஒருவர் இன்று சமையலறைக்குள் செல்ல முடிவு செய்தார். சமையலறை அன்றைய காலை மிகவும் அமைதியாக இருந்தது. பாத்திரங்கள் ஒழுங்காக இருந்தன. மசாலா டப்பாக்கள் வரிசையாக நின்றிருந்தன. அந்த சமையலறை ஒரு புதிய சாகசத்தை எதிர்பார்த்தது போல இருந்தது. அன்று சமையல் செய்யத் தொடங்கிய அந்த முயற்சி ஆரம்பத்தில் மிகவும் எளிதாகத் தோன்றியது. அரிசி கழுவும் சத்தம் மெதுவாக கேட்டது. காய்கறிகள் வெட்டும் போது சிறிய சத்தங்கள் வந்தன. சமையலறை மெதுவாக உயிர் பெற்றது. சமையல் என்பது ஒரு சிறிய மந்திரம் போல. ஒவ்வொரு பொருளும் சேரும்போது ஒரு புதிய வாசனை உருவாகும். அந்த வாசனை வீட்டை முழுவதும் பரப்பத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் சமையலறை சிரிப்பை நினைவுபடுத்தும் சின்ன சின்ன குழப்பங்களால் நிரம்பியது. சில சமயம் உப்பு கொஞ்சம் அதிகமாகி இருக்கலாம். சில சமயம் கலக்கும்போது சிறிய சிதறல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா சிறிய தவறுகளும் அந்த நாளை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றின. அந்த வீட்டில் இருந்தவர்கள் அந்த புதிய முயற்சியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு இனிய ஆச்சரியம் இருந்தது. சமையலறையில் ஒரு வாசனை மெதுவாக பரவியது. அது வெறும் உணவின் வாசனை மட்டும் இல்லை. அது முயற்சியின் வாசனை. அது அன்பின் வாசனை. அந்த நாள் சமையல் செய்யும்போது ஒவ்வொரு படியும் ஒரு பாடமாக மாறியது. பொறுமையாக காத்திருப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டார்கள். மெதுவாக செய்யும்போதுதான் வேலை அழகாக முடியும் என்று புரிந்து கொண்டார்கள். சில நேரங்களில் பாத்திரங்கள் சத்தமாக ஒலித்தன. சில நேரங்களில் சின்ன சிரிப்புகள் கேட்டன. அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவானது. சமையல் மெதுவாக முடிவிற்கு வந்தது. உணவு அழகாக பாத்திரங்களில் பரிமாறப்பட்டது. நிறங்கள் மிகவும் அழகாக இருந்தன. வெள்ளை சாதம், நிறமுள்ள காய்கறிகள், சூடான வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு இனிய காட்சி போல இருந்தது. அந்த நேரத்தில் அந்த வீடு முழுவதும் ஒரு அமைதியான மகிழ்ச்சி நிரம்பியது. அந்த நாள் வெறும் உணவு பற்றிய நாள் மட்டுமில்லை. அது ஒன்றாக சேர்ந்து இருந்த ஒரு நாள். உணவை பார்க்கும்போது அந்த குடும்பம் ஒரு விஷயத்தை உணர்ந்தது. ஒரு வேலை சரியாக வரவில்லை என்றாலும் முயற்சி செய்தது மிகவும் முக்கியம் என்று. அந்த நாள் சாப்பிட்ட உணவு உலகிலேயே மிகவும் சுவையான உணவாக தோன்றியது. ஏன் தெரியுமா? அதில் அன்பு இருந்தது. அதில் முயற்சி இருந்தது. அதில் குடும்பம் இருந்தது. சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டில் ஒரு இனிய சிரிப்பு ஒலித்தது. அந்த சிரிப்பு அந்த வீட்டின் சுவர்களில் மெதுவாக எதிரொலித்தது. மாலையில் சூரியன் மறையும் போது அந்த நாள் ஒரு அழகான நினைவாக மாறியது. அந்த குடும்பம் அந்த நாளை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளப் போகிறது என்று தோன்றியது. அந்த நாள் ஒரு சிறிய உண்மை கற்றுக் கொடுத்தது. ஒருவர் முயற்சி செய்தால், மற்றவர்கள் ஆதரவு கொடுத்தால், எந்த வேலையும் மகிழ்ச்சியாக மாறிவிடும். குடும்பம் என்பது ஒன்றாக சிரிப்பதும், ஒன்றாக கற்றுக்கொள்வதும், ஒன்றாக முயற்சி செய்வதும் தான். அந்த வீட்டில் அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு இனிய மகிழ்ச்சி இருந்தது. நட்சத்திரங்கள் வானில் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த வீட்டிலிருந்த அனைவரும் அந்த நாளின் நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு தூங்கச் சென்றார்கள். நான் இந்த கதையை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் நாம் புதிய விஷயங்களை முயற்சி செய்யும்போது அது சரியாக வராமல் இருக்கலாம். ஆனால் அதில்தான் சிரிப்பும் மகிழ்ச்சியும் மறைந்திருக்கும். அன்புடன் செய்த எந்த முயற்சியும் ஒரு அழகான நினைவாக மாறும். அந்த நாள் போல உங்கள் வீட்டிலும் ஒரு நாள் சிரிப்பும் அன்பும் நிறைந்த ஒரு சிறிய சாகசம் நடக்கலாம்.